ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்மளுடைய ஸ்டாக் வியூவில் டாடா மோட்டார் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டாடா மோட்டார் இந்த இடத்துல பையிங்கான கன்சிடர் இந்த இடத்துல இருக்கா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணலாமா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் டாடா மோட்டாரினுடைய டே கேண்டில் சார்ட். இது டாடா மோட்டாரினுடைய ஆல் டைம், அதாவது 52 வீக் ஹை 1179 52 வீக் ஹை. அதே மாதிரி 52 வீக் லோ பார்த்தீங்க அப்படின்னா 649 52 வீக் லோ. இப்போ ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையில் இருந்து ஒரு டவுன் வந்திருக்கு. திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேயே டவுன் ஆக ஆரம்பித்த மார்க்கெட்டு தான் இது வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% ஆர் 15% இந்த ரேஞ்சுக்குள்ளே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகலாம். இல்லை ஒரு 30%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் மோடுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஒரு பேரிஷ் மோட்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 200 டே மூவிங் ஆவரேஜ். இந்த லைன் 200 டே மூவிங் ஆவரேஜ். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லாவே கீழே தான் போயிட்டுருக்கு. கீழே, அதாவது நேத்திக்கான மார்க்கெட்டில் டாடா மோட்டாரினுடைய லோ 772 டாடா மோட்டாரினுடைய லோ. இப்போ அதனுடைய 52 வீக் லோ பார்த்தீங்க அப்படின்னா 649. இப்போ நேத்திக்கான மார்க்கெட்டில் க்ளோசிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா மோட்டாரினுடைய க்ளோசிங் 774 க்ளோசிங் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 52 வீக் லோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 142.45 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா டாடா மோட்டார் ஒரு பேரிஷ் மோட்லேயே தான் இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் லெவல்ஸ் வரல. இப்போ டாடா மோட்டாரினுடைய பிஇ ரோஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 8.8 தான் இருக்குது. அடுத்தது இதனுடைய அடுத்த சப்போர்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 700 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, 700 to 720 இது ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் இதை உடைச்சிது அப்படின்னா 680 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டிங் அந்த ஒரு பிளானும் போயிட்டுருக்கு. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங், நான் இப்போ டாடா மோட்டார் பையிங்கான ஒரு கன்சிடரில் இருக்கேன், நான் பை பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பார்த்தா அப்படின்னா ரிவர்ஸ் ஆகாத சைஸில் தான் இருக்குது. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கீழே 700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னதான் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் டாடா மோட்டார் அதனுடைய நல்ல பையிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 700 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் 700 to 720 இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போதைக்கு இதற்கான பையிங்கான லெவல்ஸ். அதே மாதிரி நல்ல புல்லிஷ் நல்ல பையிங் லெவல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன். இங்கேருந்து மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது டாடா மோட்டார் அப்படின்னா எதுக்கு மேலே நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப 840க்கு மேலே க்ளோஸ் ஆகி ஸ்டடி ஆகி சஸ்டெயின் ஆச்சு அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா 840க்கு மேலே அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை திரும்ப ஒரு பையிங்கான ஒரு கன்சிடராக நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஒரு 50% அதாவது ஒரு 20-25% நீங்கள் வாங்கிறதுக்கான அக்யூமுலேட்டாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வாங்கி ஆகணும் டாடா மோட்டார் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறவங்க ஒரு 20 or 25% இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஒரு கன்சிடராக நம்ம இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது திரும்ப மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 700 720 இந்த லெவல்ஸ். அது மட்டும் இல்லாமல் 50 வீக் லோ பார்த்தீங்க அப்படின்னா 650 மோஸ்ட்லி இந்த 720 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் மோஸ்ட்லி இது இருக்கலாம், மேபி இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு இன்னும் வரவும் இல்லை டாடா மோட்டார். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரினுடைய லெவல்ஸ். அடுத்த ஒரு ஸ்டாக்கோட நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.